ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இது சீதா கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில். நாங்கள் கொடிவேரிக்கு போனப்போ இங்கே போகணும்னு போனது. இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டுன்னா, எனக்கு இங்கே தான் 42 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் நடந்தது. அதனால் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே போனோம். அங்கே ஒரு அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த கல்யாண மண்டபம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாலுங்கிற கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும். அதுதான் அங்கே வந்து கான்செப்ட்டு. அது மாதிரி மண்டபம் கட்டியிருப்பாங்க. அதில் எழுதியும் இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நான் தமிழ் படிக்கிறப்போ எங்களுக்கு அந்த வரும் அந்த வரி கம்பராமாயணத்தில். அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் அப்படியே பார்ப்போம், ரசிப்போம். சின்ன வயசில் வந்து அதுதான் எங்களுக்கு பெரிய இதாக இருந்துச்சு. அந்த கல்யாண மண்டபம் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி பெயிண்டிங்கு எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 42 வருஷத்துக்கு முன்னால் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்குது. இந்த கல்யாண மண்டபத்தில் என்ன சிறப்புன்னா, ஒரு பக்கம் வந்து இடது பக்கம் மாப்பிள்ளைங்க தங்குறதுக்கு ஒரு பெரிய வீடு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பெண்கள் பெண் வீட்டாருக்கு. அதுலேயே 40, 50 பேர் படுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம். இந்த கல்யாண மண்டபத்தில் உள்ள பாருங்க. இதை வந்து இப்போ தடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து பெருசாக இருக்கும் அப்போ. ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். இது இப்போ வந்து தடுத்து 2 மண்டபமாக பண்ணியிருக்காங்க. இதில் லக்ஷ்மி பாருங்க. அப்படியே இருக்குது. ஒரு பக்கம் என்ட்ரன்ஸில் லக்ஷ்மி, இன்னொரு பக்கம் என்ட்ரன்ஸில் சரஸ்வதி தேவி இருக்கும். அதுக்குள்ளே போனால் தான் அந்த மேடைக்கு போகிற வழி. அங்கே பாருங்கள், மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் இருந்தாலும் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தோம். என் சிஸ்டரு, என் சித்தப்பா பொண்ணு இன்னொரு சிஸ்டரு, அம்மு, சந்திரா இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் அதை அப்படியே எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே ஆடுவோம், அங்கே படிப்போம், இங்கே ஓடி பிடிச்சி விளையாடுவோம் அப்படின்னு. இந்த யானை பாருங்கள், ரொம்ப ஃபேமஸே இந்த யானை தான். இது வாயிலிருந்து அப்படியே சர்க்கிள் விடலாம். நாங்கள் இது வந்து வந்தோம்னா எங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்குமே இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. அதனால் இங்கே வந்தோம்னா இதுலேயே தான் விளையாண்டுட்டு இருப்போம். என்னமே சாப்பிட கூட போக மாட்டோம். வந்து பிடிச்சி இழுத்துட்டு போனால் தான் சாப்பிட போவோம். நான் போயிட்டுருக்கேன் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா அப்படியே இந்த சந்தில் போயிட்டு நடந்து போய் படிக்கட்டில் ஏறி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உள்ளே போனேன். அப்படி போய் ஏறி அது மேலே நின்று சர்க்கிள் விடுவோம். அதுதான்